சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹெட் தியரி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ. இதை பாடியில் அளவு எடுக்கிறத ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம வந்து இதில் வீடியோவை பிரிச்சிருக்கோம். இந்த ஒரு பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து எப்படிலாம் அளவு எடுக்கணும், ஒவ்வொரு அளவுகளும் ஏன் எடுக்கிறோம், அது எந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தணும், அதனுடைய தவறுகள் என்னென்ன பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல மொத்தம் 12 வீடியோ. இந்த பாடி அளவு எடுக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா 8 கட் தியரியில இருந்து உங்களுக்கு லாஸ்டா தேவையான ஷோல்டர் அளவு வரைக்கும் தனித்தனியா ஒரு 12 வீடியோ நம்ம இதுல இருக்கும். அதனால இதை வந்து தொடர்ச்சியா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இது கரெக்டா உபயோகமா இருக்கும். அதனால இதை தொடர்ச்சியா வந்து பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் மார்பு சுற்றளவு வந்து எப்படிலாம் எடுக்கணும், அதில் என்னென்ன தவறுகள்லாம் ஏற்படும், அது எப்படி நம்ம கரெக்டாக சரி பண்ணிக்கிறது, அது எந்தெந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து சாரா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பேசிக் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவுகள், அதாவது லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கட் தியரியை பற்றின விளக்கங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது எதுக்காக உங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் டெய்லரிங்கில், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஓரளவுக்கு அதை ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரை நம்ம அளவு எடுத்து பார்த்து அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மாதிரி அந்த ப்ரொசீஜர் படி தான் நமக்கு இருக்கா அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த 8 கட் தியரியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தைக்க அதாவது உங்களுடைய இந்த டெய்லரிங் ஜேர்னி போக போக தான் உங்களுக்கு வந்து புரியும். அதனால பேசிக்காக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு. அதாவது முதலாக நம்ம எடுக்கிற ஒரு அளவு என்ன அப்படின்னா மார்பு சுற்றளவு. இதில் எப்படி நம்ம அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை தனியாகவும் குறுக்கு வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தனியாகவும் தான் நம்ம பிரித்து எடுப்போம். அப்போ நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேப்பை வந்து நம்ம இப்படி லென்த் வைஸில் போட்டு நம்ம எடுக்கிறது தான். எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு பகுதி என்ன அப்படின்னா இந்த கழுத்திலிருந்து இங்கே வர இந்த ஹை பாயிண்ட் தான். இதுதான் எல்லா நீல வாக்கில் நம்ம எடுக்கிற அளவுக்குமே பாயிண்ட் வந்து கரெக்டாக இதை தான் நம்ம வச்சுக்குவோம். இப்படி டேப்பை வந்து லென்த் வைஸில் போட்டு நம்ம எடுக்கிற எல்லா அளவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நீல வாக்கில் எடுக்கிற அளவுகள் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி நம்ம எடுக்கிற எல்லா அளவுகளுமே, இப்படி ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே வந்து கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குறுக்கு சுற்றளவு எடுக்கிற அளவுகள் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அந்த ரவுண்டுன்னு வர்றது எல்லாமே நமக்கு வந்து கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், குறுக்கு வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா உயரம் என்ன, டெப்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே உயரம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ஒருத்தருடைய எல்லா அளவுகளுமே ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு குட்டீஸுக்கு இன்னர்ல இருந்து, பெட்டிகோட்ல இருந்து, ஷர்ட்ல இருந்து, ஷார்ட் மிடியில இருந்து எந்த ஒரு ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய டோட்டல் பாடி மெஷர்மெண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ அதோட நம்மளுடைய உயரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். டோட்டலாக அவங்களுடைய லென்த் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸுமே நம்ம வந்து தைச்சிடலாம். அது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கவுனாக இருந்தாலும் சரி, லாங் ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, சுடிதாராக, எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து அதில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். அப்போது நமக்கு எல்லாரையுமே நம்ம அப்படி எடுப்போமா அப்படின்னா கிடையாது. நமக்கு நெருக்கமாக அடிக்கடி ஒருத்தருக்கு தைக்கிறோம், எந்த வித ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க தைச்சிக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்களுடைய டோட்டல் மெஷர்மெண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இது பெரிய பெரிய டிசைனர் ஷாப்ல எல்லாம் பண்ற வேலை தான். ஆனா நம்ம வந்து அப்பப்போ என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கான அளவுகள் மட்டும்தான் நம்ம எடுப்போம். இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு அவுட்ஃபிட்டை நமக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து எடுக்கிற அளவுகள் வந்து நம்ம ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் எடுக்கணும். அதே மாதிரி நோட் பண்றது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். நம்ம எடுக்கிற அளவு தான் எழுதுறோமா அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணியும் நம்ம பார்த்துக்கணும்.
அப்போ மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு அவுட்ஃபிட் தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ நம்ம பேசிக்காக ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இப்படி நின்று அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி நேருக்கு நேர் நின்று நம்ம அளவு எடுக்க முடியாது. அவங்களுடைய ரைட் சைடில் தான் நம்ம நிற்கணும். அதே மாதிரி இப்படி அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம கேட்கும்போது நெக்கு வந்து இந்த அளவு ஓகேவா அப்படின்னா அவங்க குமிஞ்சு பார்த்து சொல்ல முடியாது. அவங்க மிரரில் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக தெரியும். ஒரு பிளவுஸுக்கு வந்து ஒரு லாங் ட்ரெஸ்ஸினுடைய லென்த் இது ஓகேவா அப்படின்னாலும் அவங்க கண்ணாடியை பார்த்து தான் அவங்க சொல்ல முடியும். அப்போ நம்ம கேட்குற அளவுகள் எல்லாமே அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ரைட் சைடில் நின்று நம்ம அளவு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து அவங்களுக்கு கிளியரா தெரியணும். இல்லாட்டினா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அளவுகள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால அதை மைண்ட்ல வந்து அதை ஃபர்ஸ்ட் கவனமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்பவே நான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இது ப்ரொசீஜர் இதுதான். நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ இதெல்லாம் கன்வீனியன்ட்டோ அப்போ இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஃபார்ம், அதாவது இது நார்மலா ஒரு டம்மி தான். இதுக்கு நம்ம அளவு எடுக்கிறதும் நம்மளுடைய பாடியில மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் நிறையவே வித்தியாசம் வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாவோ இல்லை நம்ம எடுக்கும்போது ஸ்ட்ரெச் ஆகிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது டைட் பண்ணி எடுத்தோம்னா சுருங்கும், கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நம்ம உடம்பு விரியும். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இந்த ட்ரெஸ் ஃபார்ம் எல்லாம் எதுவுமே ஆகாது. நார்மலாக நம்ம ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக தான் நிற்கும். நம்ம பாடிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இதுலேயே எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட்ல மிஸ்டேக் வரலாம். அதனால இதில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இதில் சொல்லி தருவேன். நீங்கள் அளவு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுக்கிற அளவுகள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அளவுகள் கரெக்டாக இல்லாட்டினா யாராக இருந்தாலுமே, நானாக இருந்தாலுமே தைக்கிற ட்ரெஸ் வந்து மிஸ்டேக் தான் வரும். நானாக இருந்தாலுமே அப்படிங்கும்போது ஒரு ஷோல்டர் அளவு, ஒரு செஸ்ட் ரவுண்டு, ஒரு ஆம் ஹோல் ரவுண்டு இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை, நான் எடுக்கல, எனக்கு அளவு கிடைக்கல அப்படின்னா நான் தைக்கிற ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். அதாவது நான் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிகினர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தைக்கிறவங்களுக்குமே அதில் வந்து வித்தியாசங்கள் வரும். நம்ம வந்து ஒரு யாருக்கு அளவு எடுக்கிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஸ்லிம்மாக இருக்காங்களா, ரொம்ப பாடி உடம்பு இதாக இருக்காங்களா, ப்ளஸ் சைஸில் இருக்காங்களா, அவங்களுடைய பஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹிப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து வெயிஸ்ட் வந்து தெரியுதா அளவு எடுக்கிறதுக்கு, இல்லை நம்ம பஸ்டோட அவங்களுடைய வயிறோட சேர்ந்து நமக்கு வந்து இந்த சுற்றளவு நமக்கு தெரியுதா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அளவு எடுக்கிறதுல இருக்குது. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து அளவெடுத்து தைக்கிறது அது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸில் அளவெடுத்து தைக்கிறது உங்களுக்கு ஓகேவா இருக்காது. ஏன் அப்படின்னா பாடியில் அளவு எடுத்து நம்ம தைக்கும் போது அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரும். ஆனால் எடுக்கிற அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அளவு பிளவுஸில் ஒரு அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு அந்த பிளவுஸ் அவங்க எப்படி போடும்போது அவங்களுக்கு எப்படி இருந்தது, என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது சம்டைம்ஸ் நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். சின்னதாக ஒரு சுருக்கம் வர்ற இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் பெரிய சுருக்கமாக வர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அளவு பிளவுஸு அவங்க போட்டிருக்கும் போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இது படி தைங்க அப்படின்னா நம்ம அதில் அளவு எடுத்து நம்ம அப்படியே தைச்சிட போகிறோம். ஆனால் பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எடுக்கும்போது நம்மளே ப்ராப்பராக என்னென்ன அளவுகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு கொடுக்குற அவுட்ஃபிட்டுமே நமக்கு வந்து நல்லாவே நம்ம கொடுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு அப்படிங்கிறத நம்ம செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். செஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையாக இருக்குது. செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, அப்பர் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட், இது மாதிரி 4 வகையா இருக்கு. இதுல அப்பர் செஸ்ட் அப்படிங்கிறது நம்ம செஸ்ட் ரவுண்ட கூட சொல்லலாம். அதை விட்டு கொஞ்சம் இறக்கி கூட நம்ம அப்பர் செஸ்ட் சொல்லலாம். மொத்தம் 4 அளவுகள் இருக்கு. நம்ம எடுக்க போறது அண்டர் ஆர்ம் சுத்தி எடுக்கிறது தான் மார்பு சுற்றளவு அப்படின்னு நம்மளுடைய கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து மிடில் செஸ்ட் எடுக்கிறது, அதாவது நடு மார்பு பகுதியை எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க.
பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அளவுகள் வச்சுதான் நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ண போறோம். அப்ப நீங்க பேசிக்கான அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது நம்மளுடைய கிளாஸ்ல நான் எப்பவுமே சொல்ற அளவுகள் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு அப்படின்னா இந்த அண்டர் ஆர்ம், இது கையினுடைய அடிப்பகுதி, இதை வந்து நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? இது அப்பர் செஸ்ட்னு சொல்லலாம், மிடில் செஸ்ட், லோயர் செஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து நமக்கு மூணு பகுதியா நம்ம பிரிக்கிறோம். 1 2 3. இந்த பஸ்டுக்கு மேல கீழே நடு மார்பு அந்த மாதிரி பிரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த செஸ்ட் ரவுண்டை மட்டும்தான். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது இதுல 36 இன்ச்சு வருது. இப்போ இந்த 36 இன்ச்சு நான் எடுத்திருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனுடைய பேக் சைடை நீங்க பார்க்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம எடுத்திருக்கிற அளவு தப்பு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டா இங்க வந்து நிக்கணும். கரெக்டா அண்டர் ஆர்ம் சுத்தி டேப் வந்து கரெக்டா இந்த ஷேப்ல தான் ரவுண்டா நிற்கும். இப்போ நமக்கு எடுக்கும்போது நல்லா மேலேயே வரும். இது வந்து ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கும்போது இது ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாத அண்டர் ஆர்ம் கொஞ்சம் கீழாப்புல இருக்கு, அதனால இது உங்களுக்கு இந்த அளவு தான் வரும். ஆனா நம்ம ரவுண்ட் போட்ட மாதிரி நமக்கு வந்து இந்த அளவு வரணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே டேப் இப்படி மேல் பக்கமா கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அது பாதியிலே நின்றும். அதனால இப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 இன்ச்சு வருது. கரெக்டா ரவுண்ட் பண்ணி நமக்கு வரணும். பின்னாடியும் அதே ஹைட்ல தான் வரணும், முன்னாடியும் அதே ஹைட்ல தான் வரணும். இந்த ரவுண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. அப்படி நம்ம எடுக்க போற அளவு வந்து ஒரு பிளவுஸ் வந்து நீங்க எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. டைட்டா போடுறோம் அப்படின்னா கரெக்டா 36 இன்ச்சு. இப்போ இதுவே சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் மூச்சு விட்டு எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வரும். அப்போ சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் லூஸா போடுற ட்ரெஸ், அதுக்கு வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து லூஸா கூட எடுத்துக்கலாம். ஆனா பிளவுஸ் அப்படிங்கும்போது செஸ்ட் ரவுண்ட் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம டைட்டா போடுற ட்ரெஸ், டைட்டா அந்த ஹூக் வந்து டைட்டா போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் ஆக அது கொஞ்சம் உடம்புனுடைய ஈரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் ஆகி ஒரு டே ஃபுல்லா போட்டிருந்தாலும் நமக்கு வந்து லூஸ் ஆகாம அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். அப்போ பிளவுஸுக்கு நம்ம செஸ்ட் ரவுண்டு எப்பவுமே டைட்டா தான் எடுக்கணும். டைட் அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப இறுக்கி மூச்சு பிடிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, மூச்சை இழுத்து கீழே விடும்போது நார்மலா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி எனி டைம் ஒரு பிளவுஸ் போட்டிருக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கும்போது தான் நம்ம அந்த ரவுண்ட் எடுக்கணும். இப்போ இந்த ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படிங்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸஸ் தைக்கும் போதுமே சுடிதாரு, பிளவுஸு, லாங் கவுனு இல்லை எந்த ட்ரெஸ் நம்ம தைக்கிறோம், ஷர்ட்டு எது தைக்கிறதா இருந்தாலும் நமக்கு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பாடியில எடுக்கிற அந்த அளவை நம்ம வந்து 4ஆ பிரிச்சுக்குவோம். அப்புறம் அது கூட சில அளவுகள் வந்து சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த அளவுகள் எதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு உடம்புல நம்ம ட்ரெஸ் போடும்போது அந்த உடம்புக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இடையில ஒரு ஃப்ரீனஸ் வரும். அந்த கேப்பை தான் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஈஸ் அலவன்ஸுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து தைப்போம். அப்போ அதெல்லாமே உங்களுக்கு வந்து கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அப்போ மார்பு சுற்றளவு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அண்டர் ஆர்ம் சுத்தி டேப்பை வந்து கீழே இறங்காம இது ட்ரெஸ் ஃபார்ம்ல நீங்க எடுத்து பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஏன்னா ஸ்லிப் ஆகி போகும். ஆனா நம்ம பாடி அமைப்புக்கு அப்படி கிடையாது. நம்ம எங்க இழுத்து பிடிக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்டிஃபா நின்னுக்கும். அதே மாதிரி நீங்க அளவு எடுக்கிறவங்க நம்ம உள்ள ஒரு சிலர் பர்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப ஸ்டிஃபான சாரியா கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு அளவுகள் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அதனால மேக்சிமம் நம்ம வந்து நார்மலான நம்மளுடைய பாடியில டைரக்டா ஒரு பிளவுஸ் மட்டும் நம்ம போடும்போது இந்த சாரியோட இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ்னா அது ஸ்கின்னோட நமக்கு பொருந்தின மாதிரி வரும். காட்டன் சாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பட்டு சாரி இந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு உங்களுக்கு அதிகமா வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைட் பண்ணி நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க ஒரு டெஃபினிஷன் எழுதுறதா இருந்தா நம்மளுடைய அண்டர் ஆர்ம், அதாவது அடிக்கை வலதுபுறம் இடதுபுறம்,
அடிக்கையினுடைய அளவை சுற்றி நம்ம எடுக்கிறது தான் வந்து மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம தைக்கிறதா இருந்தாலும் மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது இந்த செஸ்ட் ரவுண்டு தான். செஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நம்ம என்ன ட்ரெஸ் தைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்கணும், அதுக்கு சீம் அலவன்ஸ் என்ன பண்ணணும், அது என்ன விதமா நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அதுக்கு அடுத்தது தான். ஏன்னா பேசிக் வந்து மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. ஒரு பிளவுஸுக்கு தைக்கும் போது டைட்டா எடுத்துக்கோங்க. சுடிதாரோ இல்லை வேற ஏதாவது லூஸ் ட்ரெஸ் தைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பிளவுஸ் அப்படிங்கும் போது ஈஸ் அலவன்ஸ் கம்மியா சேர்த்துக்குவோம். ஒரு சுடிதார் அப்படிங்கும் போதும் நார்மலா ஈஸ் அலவன்ஸ் பிளவுஸுக்கு சுடிதாருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுவே ஒரு நைட்டி தைக்கிறோம் அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் அதிகமா கொடுப்போம். அதே மாதிரி ஒரு ஷர்ட் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுப்போம். ஆனா பேசிக்கா எடுக்கிறது பாடி மெஷர்மெண்ட், அதுக்கு மேல நம்ம சேர்த்துறது ஈஸ் அலவன்ஸ். அதுக்கப்புறம் தையலுக்கு அப்புறம் நம்ம என்ன விடுறோமோ அது வந்து சீம் அலவன்ஸ், சீம் லைன் அதெல்லாமே வரும். தையலுக்காக விடுற இடம், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம லூஸ் டைட் பண்றதுக்காக நம்ம விடுறது. அது வந்து நமக்கு இந்த உள்ள வராது. இதுக்கு வந்து வெளியில அந்த நம்ம எடுக்கிற அளவுக்கு வெளியில வர்ற அளவுகள், அது எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம கம்மியா வச்சுக்கலாம். கம்மியா வைக்க வைக்க ஃபிட்டிங் நல்லா வரும். அதிகமா போக போக உங்களுக்கு சைடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நார்மலா ஒரு பாடியில ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு எடுக்கிறது ஈஸியா எடுத்துடலாம். அது நார்மலா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, நம்ம சுத்தி எடுத்து ஒரே இதுல எழுதிடலாம். சப்போஸ் பிளஸ் சைஸா இருக்காங்க, பாடி பெருசா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அவங்களுக்கு அளவு எடுக்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா நம்ம எடுக்கிறோமா, பேக்ல ரவுண்ட் கரெக்டா இருக்கா, சாரி லாக் இருக்கா, முடி இதா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை. நீங்க அது கண்ணாடியில பாத்தீங்கன்னாவே தெரியும், பேக் சைடு வந்து கரெக்டா அது ரவுண்ட் பண்ணி வருதா இல்லாட்டினா ஏத்திந்தாத்தி வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப இழுத்து பிடிச்சி இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டாம். ரவுண்ட் ஃபிகராகவே எழுதிக்கலாம். 34, 35 அப்படியே எழுதிக்கலாம். 34, 34.75 அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இன்ச்சு கணக்குல உங்களுக்கு என்ன எத்தனையா பிரிக்கிறோம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா ஒருத்தரை நிக்க வச்சு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உங்களுடைய ஹேண்டினுடைய இதுக்கு, ஏன்னா ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் வரும், ஒரு சிலருக்கு நார்மலா எல்லாருக்குமே ரைட் ஹேண்டு தான், ஒரு சிலருக்கு மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியா வரும். எப்படி வந்தாலும் நம்ம டேப்பை வந்து இப்படி மேல் பக்கமா எடுங்க. இப்படி கீழே எடுத்தீங்கன்னா சரியா வராது. இப்படி அண்டர் ஆர்ம்ல விட்டுட்டு அவங்கள கையை முதல்ல தூக்க சொல்லிட்டு அண்டர் ஆர்ம்ல விட்டு இப்படி எடுத்து கரெக்டா இப்படி கொண்டு வந்து முன்னாடி வச்சு இந்த பாயிண்ட்ல வச்சு இப்படி நீங்க மார்க் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு. இதுபடிதான் நீங்க வந்து ஒரு பிளவுஸ் வந்து இந்த அளவு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தைக்கிற ட்ரெஸ்ஸும் கரெக்டா இருக்கும். இந்த சாப்டர்ல மார்பு சுற்றளவுனா என்ன, மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வீவர்ஸ். இது வரைக்கும் நீங்க மார்பு சுற்றளவுல வந்து எப்படிலாம் அளவு எடுக்கணும், டேப் எப்படி வைக்கணும், அந்த அளவுகள் வந்து எந்தெந்த பிளவுஸுக்கு சுடிதாருக்கு மற்றது எல்லாத்துக்குமே அந்த மார்பு சுற்றளவுல எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ புதுசா கத்துக்கக்கூடிய பிகினர்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விளக்கமா அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க டவுட்ல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க டவுட் எல்லாமே போட்டு வச்சிருங்க. ஏன்னா இப்ப நிறைய உங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்க டூல்ஸ் மற்றதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டவுட் வரதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம 8 கிட் போன வீடியோல இருந்து நோட்ஸ் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நோட்ஸ் வந்து எப்படி இதுல மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 கிட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில குறிப்புகள் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2ன்னு போட்டு ஒரு பிளவுஸுக்கு மெயினா அளவு எடுக்கிறது மொத்தம் 11 அளவுகள் எடுப்பாங்க. 11 அளவுகள் நமக்கு தேவைப்படும். நீங்களோட மெத்தட்ல பாத்தீங்கன்னா 11 அளவுகள். அதனால 1 மார்பு சுற்றளவுன்னு போட்டு மார்பு சுற்றளவுல அவங்க என்னென்ன எப்படி எடுக்கணும், அத எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிற 2-3 குறிப்புகள் மட்டும் அதுல போட்டுக்கோங்க. 1ன்னு போட்டு மார்பு சுற்றளவுன்னு போட்டு அதை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல மிடில் மார்பு சுற்றளவு, அதாவது நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கிறத மிடில் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறத தான் அடுத்தது பார்க்க போறோம். அதுல நடுமார்பு சுற்றளவுன்னு சொல்லி அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் விளக்கமா வரப்போகுது. அதனால நீங்க நோட்ஸ் எடுக்கிறது வந்து அந்தந்த வீடியோ பார்க்கும் போதே அவங்க என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க
அதுல குறிப்பா உங்களுக்கு எந்த பாயிண்ட் மெயினா தேவைப்படுதுங்கிறத மென்ஷன் பண்ணி அதை மட்டும் நோட்ல பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு பேஜுக்கு ஒன்று ஒதுக்குனீங்கன்னா கூட ஓகே தான். இப்போ ஒரு 3/4 சைஸ் நோட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறத நீங்க எந்த மாதிரி நோட்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. அதுல பேஜ் சின்னதா இருக்கு, ஒரு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுற அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன நோட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒவ்வொரு மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்க கொண்டுட்டு போய்க்கலாம். இப்போ கொஞ்சம் லாங் சைஸ் நோட்டா இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்துல ஃபர்ஸ்ட் மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நடுமார்பு சுற்றளவு அப்படி போட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஒரு பேஜ்ல ஒன்னா ஒரு பார்ட் மட்டும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பார்ட்னா 2 பார்ட் மட்டும் தான் அங்க இருக்கணும். அப்படி இல்ல 3 எழுதுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அது 3 பார்ட்டினுடைய ஃபுல் நம்ம அதுல எழுதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க டவுட்டுக்கு பார்க்கும்போது அடுத்த பார்ட் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு நோட் வந்து சௌரியமா இருக்கும். அதனால நோட்ஸ் எழுதும் போது நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் அந்த பேஜ் பை பேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே இன்டெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனாவது பேஜ்ல இதை பத்தி பாடி மெஷர்மெண்ட்னு போட்டு இதுல இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி பக்கத்தை பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கத்துக்கு போய் டைரக்டா போயிட்டு அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரியே நீங்க பேஜ் இருக்கிற நோட்டா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு அதுமாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே பேஜ் போறதை நினைச்சாலும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நீங்க பேஜ் போட்டு எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடுமார்பு சுற்றளவு அடுத்த வீடியோல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.